இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் கடையில் எனக்கு ஒரு லெஹங்கா தாங்க தைச்சேன். அதை பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த லெஹங்கா எனக்கு தெரிஞ்ச ஒரு தங்கச்சி தாங்க என்கிட்ட கொடுத்தாங்க. இதை கொஞ்சம் தைச்சி தாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நானும் லெஹங்கா தானே 1 ஹவரில் தைச்சிரும், நான் 1 ஹவரில் கொடுத்துட்றேம்மான்னு சொல்லிட்டு தைரியமாக காலையில் நான் ஒரு 9 மணிக்கு கடைக்கு வந்தேங்க. நீ கரெக்டாக 10:30க்கு கடைக்கு வந்துடு, நான் உனக்கு ஒரு 1 ஹவரில் உனக்கு இந்த ப்ளவுஸ் கொடுத்துட்றேன்னு சொல்லி தைரியமாக சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் வந்து அந்த லெஹங்கா கையில் தூக்குனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அதோட வெயிட்டே ஹெவியாக இருந்தது. என்னாலே 2 கை வச்சு தூக்க முடியலன்னா பார்த்துக்கோங்க, அவ்வளோ வெயிட்டாக இருந்தது. அது போக அந்த ப்ளவுஸ் தைக்கும்போது எனக்கு இருந்தது பாருங்க கஷ்டம். அந்த ப்ளவுஸை தைச்சி முடிக்க எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் தைக்கும்போது இடையில சில ஸ்டோன்ஸ்லாம் வந்தது பாருங்கள். அந்த ஸ்டோன்ஸ் பிரிக்கிறது தான் எனக்கு பெரிய வேலையாகவே இருந்தது. நம்ம நகத்தை வச்சு நம்ம பிரிக்கும்போது நம்மளுக்கு கையில் எல்லாம் ஏறிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது எனக்கு இந்த ப்ளவுஸ் முடிக்கிறதுக்குள்ளே. அதுக்கப்புறம் அந்த பாவாடையை தைக்கும்போது என் ஒருத்தியால் தூக்கி தைக்கவே முடியல. அதனால் என் பொண்ணும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தூக்கி தைச்சோன்னா பார்த்துக்கோங்க, நம்ம தூக்கி தைக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோமே, அந்த பொண்ணு கல்யாண மண்டபத்தில் போட்டு நிற்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். ஆனாலும் இந்த இதுவெல்லாம் நம்ம ஒரு நாளைக்கு தாங்க, இந்த ஒரு நாளைக்கு போட்டு நிற்கிறதுக்காக இவ்வளோ கஷ்டம். இதுக்கப்புறம் அதை நம்மளால் எங்கேயும் போட்டு போக முடியாது, வீட்டிலையே வச்சு பாதுகாக்கிற மாதிரி ஆகிடும். நம்மள எத்தனையோ பேர் மேரேஜுக்கு எடுக்கிற ட்ரெஸ் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தான் போட முடியுது. அதுக்கப்புறம் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் நம்மளால் போட முடியல. அது போல் பிரச்சனையை யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அவங்களாம் என் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.